அண்மை செய்தி தவிக அமைச்சரவையில் இலாகாக்கள் ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அருண்ராஜ் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவிக அமைச்சரவையில் இலாகாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி சுகாதாரத்துறைக்கு அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தவிக அமைச்சரவையில் இலாகாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவிக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் தற்போது இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை மற்றும் பொது நிர்வாகம் முதல்வர் விஜய் கவனிப்பார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தவிகவின் அமைச்சரவை இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை மற்றும் பொதுத்துறை முதலமைச்சர் விஜய் கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை மற்றும் பொது நிர்வாகத்தை முதலமைச்சர் விஜய் கவனிப்பார். சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனிம வளத்துறை அமைச்சராக TK பிரபு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தவிகவின் அமைச்சரவையில் இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை மற்றும் பொது நிர்வாகம் முதலமைச்சர் விஜய் வசம் இருக்கிறது. தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தவிக அமைச்சரவையில் இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. மிக முக்கியமாக எதிர்பார்த்தது ஏனென்றால் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் பதவியேற்ற பிறகு அவரோட 9 அமைச்சர் பதவியேற்றிருந்தார்கள். இதில் யாராருக்கு என்னென்ன துறை இலாக்கள் ஒதுக்கப்பட போகுது என்ற எதிர்பார்ப்பு கூடியிருந்தது. அந்த அமைப்பில் தமிழக முதலமைச்சர் வசம் பொறுத்த வரைக்குமே உள்துறை, பொது நிர்வாகத்துறை, உள்ளாட்சித்துறை, மகளிர் நலம், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளித்துறை வந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல அமைச்சர் ஆதவ் விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சுகாதாரத்துறை, மருத்துவம் மற்றும் குடும்பத்துறையாக அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு நீதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உணவு மற்றும் வழங்கல் துறை வெங்கட்ரமனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துறையை பொறுத்த வரைக்குமே நிர்மல்குமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீர்த்தனா பொறுத்த வரைக்குமே தொழில்துறை கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இரண்டால் மிக முக்கியமா சொல்லணும், யாராருக்கு என்னென்ன துறை ஒதுக்கப்பட இருக்கிறார் எதிர்பார்ப்பு என்பது கடந்த ஒரு வார காலமாகவே நீடித்து இருந்தது. மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் துறையை பொறுத்தவரைக்குமே ஏனென்றால் கடந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆட்சி காலத்தை பொறுத்தவரைக்கும் யாரார் என்னிடம் துறை இருந்தது. இந்த முறை யாராவது ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக பொதுப்பணித்துறையை பொறுத்தவரைக்குமே கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர் ஏவாவிடம் இப்போ ஆதவர்ஜின் அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை பொறுத்தவரைக்குமே கடந்த ஆட்சி காலத்துல உதயசாயிடம் இருந்தது. தற்போது ஆதவர்ஜனா அவருக்கு வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதவர்ஜனா பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே விளையாட்டுத்துறையை சேர்ந்து வாங்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் பாஸ்கெட் பாலுடைய அசோசியேஷன் கூட பொறுப்பு வகித்திருப்பது என்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜிற்கு மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ, கல்வி மற்றும் குடும்பத்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக செங்கோட்டையன் அவர்களுக்கு நீதித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சராக இருக்கிறார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தவிக சட்டமன்ற உறுப்பினர்ல கடந்த குறிப்பாக நிதி நிலைமையை ஆராய்வதற்கும் குறிப்பாக கையாளுவதற்கு மூத்த அமைச்சர் கொடுக்கப்பட்டால் மட்டுமே அது சரியான முறையில் இருக்கும் என்ற அடிப்படையில் செங்கோட்டையன் கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதில் மட்டும் நிதி, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய படிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெங்கட்ரமணர் பொறுத்தவரைக்கும் அவர் மயிலாப்பூர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே தவிகவுடைய பொருளாளராக இருக்கிறார். அவருக்கு உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிர்மல்குமாரை பொறுத்தவரைக்கும் நிர்மல்குமாரை பொறுத்தவரைக்குமே அவருக்கு சட்டத்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் படிப்பும் மிக சட்டத்துறை சார்ந்த படிப்புகளை படித்திருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுவதில் அவருக்கு சட்டத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராஜ்மோகனை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி, செய்தி, விளம்பரத்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் பள்ளிக்கல்வி பொறுத்தவரைக்கும் அன்பில் மகேஷ் வைத்திருந்தார். மற்றும் தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை வரைக்குமே அமைச்சர் சாமிநாதன் வைத்திருந்தார்கள். 2 துறை ஒவ்வொரு அமைச்சரும் இருந்தது. ஆனால் இந்த 2 துறையும் ஒரு அமைச்சர் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 துறையும் மிகப்பெரிய துறையாக இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரைக்குமே மிக முக்கியமாக சொல்லணும் என்றால் மத்திய அரசிலிருந்து வாங்கக்கூடிய அந்த நிதியாக இருக்கட்டும்,
ஏனென்றால் டிஎம்சி திட்டத்தில் கூட தமிழக அரசு கையெழுத்திடாமல் இருந்த சூழ்நிலையில இந்த துறையை கையாளுவது ராஜ்மோகனுக்கு சவாலாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்குது. ஏனென்றால் மத்திய அரசு மிக முக்கியமாக சொல்லணும்னா தொடர்ந்து இந்த பள்ளிக்கல்வி விவகாரத்திலும் கல்வி விவகாரத்திலும் 2550 கோடி என்பது இன்னைக்கு கொடுக்கப்படாத சூழல்ல இதை எவ்வாறு கையாள போகிறார் என்ற சூழலுக்கு தான் தற்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக சொல்லணும் என்றால் டாக்டர் பிரபு அவருக்கு இயற்கை வளத்துறை அமைச்சராக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை வளத்துறை மற்றும் கனிம வளங்கள் என்றால் மருத்துவ பிரபு பொறுத்தவரைக்குமே காரைக்குடியில் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு ஒதுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் பரவலாக உத்தேச பட்டியலில் கூட பேசப்பட்டது. தற்போது அவருக்கு இயற்கை வளத்துறை அமைச்சர், மேலும் கனிம வளங்கள் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், மேலும் இந்த குறிப்பாக இந்த மைல்ஸ் உள்ளிட்டவை கண்காணிப்பது, உள்ளிட்டவை பார்க்குவது, நிலக்கரி சுரங்கங்கள் அது மூலமே கண்காணிப்பதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செல்வி கீர்த்தனா பொறுத்தவரைக்குமே தொழில்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இந்த துறையை பொறுத்தவரைக்குமே டிஆர்பி ராஜாவசம் இருந்தது. இரண்டால் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே வெளிநாட்டு முதலீடுகளை தமிழகத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும், சென்னை விரிவாக்கம் செய்து தொழில்துறை விரிவாக்கம் செய்து பல்வேறு இளைஞருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய துறையாக துறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிப்காட் உள்ளிட்ட பல்வேறுமே இந்த தொழில்துறையில் அடங்கும் என்பது மிக முக்கியமானப்படுது. அந்த இந்த பெரிய துறையை எவ்வாறு கீர்த்தனா கையாள போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. என்றால் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மிக சவாலாக காரியம் என்றாலும் கூட அதை ஏற்று சரியான முறையை செயல்படுத்துவார் என்ற அடிப்படையிலேயே ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் பரிந்துரைப்பதாகவும் அந்த அடிப்படையில் இந்த துறையை அவர் ஒதுக்கப்பட்டது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் இப்போது 9 அமைச்சர்களுக்குமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இவர்கள் எவ்வாறு கையாள போகிறார் என்ற கேள்விக்கு தான் இந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள் மற்றும் நீர்ப்பாசனம், சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள் உள்ளடங்கும். ஏனென்றால் கடந்த மாதிரி ஊரக வளர்ச்சியை பொறுத்த வரைக்குமே பெரியசாமி இருந்தது, நீர்வளத்துறை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் இருந்தது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இந்த இரு பெரிய துறையும் குறிப்பாக அமைச்சர் என்ன ஆனது கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்க முடியுது. என்றால் இந்த துறையை பொறுத்த வரைக்குமே பெரிய துறையாக இருக்கிறது. ஊரக வளர்ச்சியை பொறுத்த வரைக்குமே 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆண்டு காலத்துல மத்திய அரசு அதை மாற்றி அமைத்தது கூட பெரும் விமர்சனக்குள்ளாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய துறையா இருக்கிறது. அதை குறிப்பாக அமைச்சர் என்ன ஆனாலும் எவ்வாறு கையாள போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீர்வளத்துறை பொறுத்தவரைக்குமே தமிழகத்தில் கூடிய பல்வேறு கட்டமைப்பு, ஆறுகள், நதிகள், நீர்கள் உள்ளிட்டவை கொண்டு வருவதும், மேலும் குறிப்பாக மேகதாது அணை தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் கர்நாடகாவிற்கும் குறிப்பாக தமிழகத்துக்கு இருந்தாலும் கூட இந்த நீர்வளத்துறை என்பது எவ்வாறு கையாள போகிறார், இந்த மேகதாது அணை இது தொடர்பாக எவ்வாறு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் நீடித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தான் இந்த 9 அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருந்தாலும் கூட மீதம் இருக்கக்கூடிய அமைச்சரவை பட்டியல் எப்போது வெளியாகும் என எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது ராஜலட்சுமி. என்றால் தாவேகா பொறுத்தவரைக்குமே பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவும் குறிப்பாக அவர்கள் கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். அதிமுகவிற்கு குறிப்பாக 4 அல்லது 6 இலாக்கள் ஒதுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள துறைகள் என்ன துறை ஒதுக்க இருக்கிறது எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் எது போன்ற இலாக்காக்கள் கொடுக்க இருக்கிறார்கள், அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்காக்கள் இருக்குமா, அவர் கேட்ட இலாக்கள் கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளில் தான் தற்போது 9 அமைச்சர், தமிழக முதல்வர் உட்பட 9 அமைச்சர்களுக்கு இந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பதவியேற்றுக்கின்ற உருவாக காலம் ஆகக்கூடிய சூழல்ல துறை சார்ந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், மக்கள் குறையை தீர்க்க வேண்டும். எந்தெந்த துறையில் எந்த பிரச்சனை இருக்கிறதே முழுமையாக அதிகாரிகளையும் மற்றும் IAS அதிகாரிகளை கொண்டு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் முதற்கட்டமாக இந்த 9 அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் ஒதுக்கி ஆளுநர் கையெழுத்து இட்ட நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. தமிழக முதல்வர் உட்பட 9 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.